சிகரெட், மது பழக்கம் உடல் நலத்திற்கு தீமை உண்டாக்கும். சுவாமி, எல்லாம் கைமீறி போயிடுச்சு. என் ஒருத்தரோட சக்தி பத்தாது. மகா சக்தி வாய்ந்த நீங்களா இப்படி சொல்றது? இவன் மேல ஏவி இருக்கிறது சாதாரணமானது இல்ல. மகா மந்திரவாதிகள் மட்டுமே செய்யக்கூடிய செஹூஜி ஏவல்.
அவன் செத்துட்டான். எனக்கு தெரியும். எப்படி? இப்படி தேவைப்பட்டா மறுபடியும் வந்து பார்க்கறேன். வேண்டாம். உயிரோட விளையாடுற இந்த வேலையை மறுபடியும் செய்ய மாட்டேன். வா சாப்பிடு ராஜா. சாப்பாடு வேண்டாம், பணம் வேணும். இந்தாயா பணம், சாப்பிடு. சாப்பிடு செல்லம், நல்லா சாப்பிடு. ஆமா, இவ்வளவு பணம் எதுக்கு யாரா? என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணுக்காக. யார் அது? மெட்ராஸ்ல இருக்கா, நாளைக்கு போய் பார்க்க போறேன். Yo, I can feel that. Yo, I can see that. I'm on a mission. Getting high on the action. I'm in the zone, can't you see? I'm taking on this new invasion. Okay, baby. சுட சுட இருக்கிற தீயடா, அடத்தி மீறக்கும் ஒரு பெயர் நானடா. என்னொரு விழி மானடா, நான் உயிரினை பருகிடும் தீயடா. சுரா சுட சுட இருக்கிற தீயடா, அடத்தி மீறக்கும் ஒரு பெயர் நானடா. मिलते तो वो खिलते हैं क्यों भला, छोरा तुम मिलते तो तन मिलता है हद तेरा. सना Crazy girl. ஆயிரம் ஆயிரம் பெண்களின் கர்ப்பம் கொண்டவளா நீ? ஆண்களை எல்லாம் கொல்வதற்காக வந்தவளா நீ? உன் இடுப்பில் உள்ள வளைவுகளுக்கு சொந்தம் நானா? அத்தனை சித்தனும் எத்தனும் அத்தனும் தப்பியதில்லை. எத்தனை எத்தனை அழகுகள் உன்னிடம் இருக்குது பெண்ணே, அதை ஆடைகளாலே மறைப்பது எல்லாம் நியாயம் இல்லை. உன் அழகு பட்டு கவரப்பட்டு வந்தவள் நானே, இது சிரமப்பட்டு சிரமப்பட்டு சொல்கிறேன் நானே. பல ஆண்களின் கனவுக்கு நீனாய், சொர்க்கலோகத்தின் நடன பள்ளினாய். என்னை நெருங்கிடும் ஆண்மகன் யாரோ, எந்த அழகுக்கு கப்பம் கட்டுவாரோ. என் அழகை குளிக்க திளைக்க புதையல் எடுக்க நீ வருவாயோ. சுட சுட இருக்கிற தீயடா, அடத்தி மீறக்கும் ஒரு
சார் 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 பேக்கப்பா? எதுக்கு சார் பேக்கப்? என்னப்பா சார் நான் தான் இந்த கோலிவுட்லயே நம்பர் 1 டைரக்டரா இருக்கேங்கிறது உனக்கு தெரியும். அது தெரிஞ்சுதானே என்னை டைரக்டரா கமிட் பண்ண. ஆமா சார். இவன் உன் சொந்தக்காரங்கிறதுனால அசிஸ்டன்ட் டைரக்டரா சேர்த்துக்கிட்டேன். இப்போ இவன் எல்லாம் கட் பண்ண சொல்லி அட்வைஸ் பண்றான். அதனால தான் என்ன பேக்கப் సార్ பண்ணேன். సార్ இல்ல సార్ ఏమిరా నువ్వు ఏయ్ సార్ సార్ నో సారీ సార్ మేనేజర్ ప్లీజ్ సార్ కార్ సార్ కార్ లైక్ మీ కార్ లైక్ మీ కార్ లైక్ మీ కార్ లైక్ మీ ఏంటయ్య బామర్ది నువ్వు అవనే ఒక కిరుకు పోయా నీ ఏ కట్ சொன்ன அது இல்ல பாவா உனக்கு கொஞ்சம் சேவ் பண்ணிடலாமன்னு. இப்போ டோட்டலா ஷேவ் అయిపోయిందిగా. ஐயோ சார் மேனேஜர் அவர் கூப்பிடியா? பாவா நான் போய் பேசுறேன். போய் சாரி சொல்லி கால் பட்டுக்கோவையா. சார் சார் நான் காலையில இருந்து வெயிட் பண்றேன் சார். மேடத்தை ஒரு பார்த்துட்டு போயிடுறேன் சார். நான் ரொம்ப தூரத்துல வந்திருக்கேன் சார். எங்க ஊர் சேலத்து பக்கத்துல சார். சார் நான் மேடத்துக்காக ஒரு கார் கூட வாங்கிட்டு வந்திருக்கேன் சார். ப்ளீஸ் சார். சார் சார் ப்ளீஸ் சார். சார் நான் மேடத்தோட பாத்துறேன் சார். அந்த கார்? ஆமா சார் அதே தான் சார். வாங்கிட்டு வந்தியா திருடிட்டு வந்தியா? காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தேன் சார். வேணா இந்த பணத்தை கூட வச்சுக்கோங்க சார். என்ன பார்க்க விடுங்க சார். ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார். உள்ள இருக்கிறவன் மெண்டல் டைரக்டர். உன்னை உள்ள அனுப்பிச்சேன்னு வச்சுக்கா சார் என்ன வெளியே அனுப்பிடுவாங்க. சார் ப்ளீஸ் சார் ஒரு தடவை பார்க்க விடுங்க சார். ப்ளீஸ் சார். சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். போ இடத்த காலி பண்ண போ. ப்ளீஸ் சார். சொல்றேன்ல போயா. சார் சார் உங்க காலை பிடிச்சு கேக்குறேன் சார். மேடத்தோட பார்க்க விடுங்க சார். ப்ளீஸ் சார். போயா. ப்ளீஸ் சார். சொல்லிட்டு இருக்கேன் எத்தனை தடவை சொல்றது. இங்க பார்க்க முடியாதயா வீட்ல போய் பாரு போ. டேய் என்னடாச்சு? சொல்றா மச்சான். யாரா அப்படி எல்லாம் பேசாதடா. இவருக்கு தாண்டா நம்ம பணம் கொடுக்க வேண்டியிருக்கு. நீங்க டேய் விட்டுறா. டேய் விட்டுறா விட்டுறா. டேய் விட்டுறா. பணத்துக்காக என் ஃப்ரெண்டே மிரட்டியாடா நீ. விட்டுறா விட்டுறா மச்சான். பீர் பாட்டில் சைஸ் கிடையாது. எட்டி உதைச்சா எத்தனை பீஸா வேணும் தெரியாது. இவனுக்கு எல்லாமா பயப்படுறது மச்சான். கத்திரிக்காய்க்கு என்ன சட்டி பை இந்த மாதிரி விட்டுறாதடா. அண்ணே மேல உட்காருங்கண்ணே. சேர்ல உட்காருங்க. சேர்ல வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க. டேய் அண்ணனை பத்தி உனக்கு சரியா தெரியாதுடா. அண்ணே உட்காருங்க. டேய் பாவி சும்மா இருடா. அண்ணே நீங்க குடிங்கண்ணே. சும்மா இருடா. அண்ணே அடி டேய் சும்மா இருடா. அண்ணே நீங்க குடிங்கண்ணே. குடிங்கண்ணே. குடிங்க குடிங்க குடிங்க. அதான் அதான் அண்ணே தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதீங்கண்ணே. பணத்தை கொடுத்துறேண்ணே. கொடுத்துறேன் ப்ளீஸ் அண்ணே கொடுத்துறேண்ணே. அண்ணா தெரியாம பட்டடா. டிக்கில பீர் இருக்கு போய் எடுத்துக்கோங்க. எங்க கோட்டை முடிஞ்சு போச்சு அம்மா. அவங்க அடிச்ச அடிக்கி நீங்க போட்டதெல்லாம் எப்பவோ இறங்கி போயிருக்கோம். போய் எடுத்துக்கோங்க. கரெக்ட் மேடம். அவங்க கும்முக்கு ஒரு ஃபுல் அடிச்சா கூட பத்தாது மேடம். டேராம் போய் எடுத்துட்டு வாடா. ஏன் சுப்பு வட்டிக்கெல்லாம் பணம் வாங்கி கஷ்டப்படுற? நீ கேட்கும் முதல்ல நான் தான் பணம் கொடுக்கறேன். இவன் மட்டும் சினிமாவுக்கு பேர் வச்சு ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ணான்னு வையே. சினிமா சூப்பர் ஹிட் தாமா. அப்புறம் ஏன் உன் கூட சுத்திட்டு இருக்கான்? என் நியூமராலஜி படி நான் சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்து கொஞ்ச நாளைக்கு விலகி இருக்கணும் மேடம். ஐயோ என்கிட்ட இருந்து விலகி இருந்துக்கோ. என்ன என் நியூமராலஜியும் தப்பா நினைக்காதீங்க மேடம். என் நியூமராலஜியோட பவரை இப்ப காட்டுறேன் பாருங்க. உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 16 July 1988. உங்க லக்கி நம்பர் 7. 617 நல்லா பாடுறவர் பாலு. சோ உங்களுக்கு பிடிச்ச சிங்கர் எஸ்பி பாலசுப்ரமணியம். இசைஞானி இளையராஜா. அப்போ உங்களுக்கு பிடிச்ச கிரிக்கெட்டர் கங்குலி தானே? சரிதானே? தோனி. இந்த மாசம் உங்களுக்கு ஒரு சூப்பரான கிஃப்ட் கிடைக்க போகுது. அதை வாங்கி கொடுக்க போறது உங்க மம்மி டாடி. இப்ப போய் அம்மாவோட அப்பா அம்மாவை ஞாபகப்படுத்திட்டியாடா. ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் நடந்த ஒரு தீ விபத்துல அம்மாவோட அப்பா அம்மாவை காப்பாத்த போன எங்க அப்பாவும் செத்து போயிட்டாரா. அன்னையில இருந்து என்ன ஒரு கார் டிரைவர் பிள்ளையா பார்க்காம அவங்க குடும்பத்துல ஒருத்தரா தான் என்ன நினைக்குது. அதனால தாண்டா அம்முன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். மம்மி அக்கா எப்ப வருவாங்க? இப்போ வந்துருவாங்கம்மா. அம்மு கிரீன் டீ ரெடி. எவ்வளவு
இவ்வளோ சீக்கிரம் எழுப்பிட்டேடா சுபு. ப்ளீஸ்டா ப்ளீஸ், இன்னும் கொஞ்ச நேரம் நான் ரசிகர்கள் தூங்குறேன். வெளியில வெயிட் பண்றாங்க. ப்ளீஸ்டா. என்னடா சுபு, எப்போது ஒரு நாள் தான் எனக்கு ரெஸ்ட் கிடைக்குது. அம்மோ, நம்ம ரசிகர்களை எப்பயுமே காக்க வைக்க கூடாது. ஒவ்வொருத்தரும் எவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்காங்க தெரியுமா? கரெக்ட் தான் சுபு. சரி, ஹீட்டர் ஆன் பண்ணு, ஒரு 15 மினிட்ஸ் தூங்கிக்கிறேன். எனக்கு நல்லா தெரியும் நீ இப்படி எல்லாம் சொல்லுவேன்னு. அதனால தான் அரை மணி நேரத்துக்கு முன்னாலே ஆன் பண்ணி வச்சிட்டேன். சரி, அதுக்கு முன்னாடி கிரே அண்ட் பிளாக் மேட்சிங் கிரே ஃப்ளவர்ஸோட ஒரு ட்ரெஸ் வாங்கினேன். அதை பீரோ மேலே வச்சுட்டேன். அதை நீ போய் எடுத்து வை. நான் ஒரு 10 மினிட்ஸ் தூங்கிக்கிறேன்டா ப்ளீஸ்டா. நீ இந்த மாதிரிலாம் சொல்லுவேன்னு தெரிஞ்சுதான் நேத்தே ரெடி பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். நீ ரெடியாவு. உன் சோம்பேறித்தனம் இன்னைக்கு வேகாது. போடா. டீ கசக்குது உன்ன மாதிரி. கசப்பு தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. பொறுங்க பொறுங்க, மேடம் வந்துட்டாங்க. அதோ அக்கா வந்துட்டாங்க. ஹாய். அவசரப்படாதீங்க அவசரப்படாதீங்க. உன் பேர் என்னம்மா? கார்த்திகா. ரொம்ப நல்லா இருக்கு மேடம். உங்க கூட ஒரு போட்டோ எடுக்கணும். ஓகே. மேடம், நீங்க சினிமால பாக்குறத விட நேர்ல அழகா இருக்கீங்க. தேங்க்யூ மேடம். நம்ம சூப்பர் ஸ்டாரோட எப்ப மேடம் நடிக்க போறீங்க? சந்தர்ப்பம் கிடைச்சா கண்டிப்பா செய்வேன். நான் உங்களோட பெரிய ஃபேன் மேடம். தேங்க்யூ. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க மேடம். விலங்க விலங்க விலங்க. எங்க மாவட்டத்துல உங்க ரசிகர் மன்ற தலைவர் மேடம் நானு. உங்க லாஸ்ட் படத்தை நான் 200 தடவை பார்த்திருக்கேன். 200? உங்க கட்ட விட்டுக்கு நான் பாலாபிஷேகம் செஞ்சிருக்கேன் மேடம். உங்களுக்கு கார் வாங்கிட்டு வந்திருக்கேன் மேடம். அது உங்களுக்கு தான் மேடம். எனக்கா? இருங்க இருங்க, ஒவ்வொருத்தரா பொறுமையா இருங்க. தேங்க்யூ மேடம். ப்ளீஸ் மேடம். மேடம் ப்ளீஸ் ப்ளீஸ் மேடம். தேங்க்யூ தேங்க்யூ மேடம். சொல்லுங்க. நான் உங்களோட ஃபேன் மேடம். ப்ளீஸ் மேடம், எனக்கு போடுங்க மேடம். ஆட்டோகிராஃப் மேடம். ஆட்டோகிராஃப் மேடம். ப்ளீஸ் மேடம். மேடம் 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 மேடம். இதுல போடுங்க மேடம். ப்ளீஸ். மேடம் ப்ளீஸ் மேடம். மேடம் எனக்கு போடுங்க மேடம். மேடம் ப்ளீஸ் ப்ளீஸ் மேடம் ப்ளீஸ் மேடம். ஹலோ தள்ளாதீங்க மேடம். மேடம் இருப்பா நீ வேற. நானே டென்ஷன் மேடம். ப்ளீஸ் மேடம். ரொம்ப நன்றி மேடம். மேடம் ப்ளீஸ் மேடம். அம்மா அம்மா நில்லு. அம்மா நில்லு. அட பாவி, ஏன்டா அப்படி பண்ண? உனக்கு கொஞ்சம் மனசாட்சி இல்லையா? நீ செஞ்சு என்ன பாட்டி வர? டேய் உன்னை சும்மா விட மாட்டேடா. ஏடா அம்மா மேலே கை வைப்பே நீ. நீ அக்கடாஜோட போறீங்க. சார் அவதான் சார். சார் ப்ளீஸ் எங்களுக்கு சார் அவதான் சார். நான் இல்ல, அவன்தான். நான் இல்ல, அவன்தான். நான் இல்ல, அவன்தான். சின்னா சின்னா டேய் ராஜா சின்னா சின்னா என்னாச்சு என்னாச்சு சின்னா என்னாச்சு சின்னா 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 தற்கொலை பண்ணிக்கிறேன்னு பூச்சி மருந்து குடிச்சிட்டாயா? பூச்சி மருந்தா? எதுக்கு? டாக்டர் டாக்டர் டாக்டர்
டாக்டர் டாக்டர் டாக்டர் என் சின்ன வயசு காப்பாத்துங்க டாக்டர். மேடம் நான் எந்த தப்பு செய்யலன்னு மறுபடியும் சொல்லிட்டு இருக்கான். அந்த மேடம் யாரும் அவங்க வர வரைக்கும் மருந்து கூட சாப்பிட மாட்டேன்னு அடம்பிடிக்கிறான். அவங்க வந்தாதான் அவனை காப்பாற்ற முடியும். மணி சார், இந்த கோடம்பாக்கத்துல நம்ம டைரக்ஷன் பத்தி என்னடா பேசிக்கிறாங்க? சங்கர் சசிகுமார்லாம் பிச்சை வாங்கன்னு சொல்றாங்க சார். யோ இரியா, யார் அந்த மாதிரி கட்டால செட்டில் விடுறது? போஸ் பிரபாகர் பெத்த பணக்காரரு. உங்களை பார்க்க வரல, மேடம் பார்க்க வந்தாரு. மீட் பண்ணுங்க. நீ ப்ரொடியூசர் சொல்லி வந்த அசிஸ்டன்ட் தானே? நீ எல்லாம் விளங்கவே மாட்ட, சினிமாவும் எடுக்க மாட்ட, தெரியுதா? போய் காபி சொல்லு. ப்ரொடக்ஷன் தண்ணி கொடுங்கப்பா. ஹலோ, ஐ எம் போல்ஸ் பிரபாகர். மீட் மை ஃப்ரெண்ட் மிஸ்டர் முத்தையா. என் வாழ்க்கையில என் பிள்ளைக்காக எவ்வளவு பண்ணிருக்கேன். ஆனா இப்போ அவ உயிரோட இருக்கிறதோ சாவறதோ உன் கையில தான் இருக்கு. யாரு உங்க பையன்? உன் நெஞ்ச தொட்டுட்டான்னு நீ அடிச்சல ஒருத்தர அவன் தாப்பா. அவனா? அவன் வேணும்னே அப்படி பண்ணலம்மா. நீ என்ன அவனுக்கு உயிர். உன்னை பார்க்கணுங்கிறதுக்காக ஒரு வாரம் சாப்பிடாம இருந்தா உனக்காக என்ன வேணாலும் செய்வான். நீ அவனை அடிச்சிட்டன்னு அவமானம் தாங்காம பூச்சி மருந்து சாப்பிட்டான். ஐயோ, ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். நீ தான் அவனை காப்பாத்தணும். போன்ல பேசட்டுமா? நீ நேர்ல வந்து அவனை பார்த்தானா டாக்டருக்கு சொல்ற மருந்த சாப்பிடுவேன்னு சொல்றான். சரி, நான் வரதுக்கு ட்ரை பண்றேன். அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டேல. என்ன புடிச்சற நீ? போய் வேலைய பாரு. ஒரு நிமிஷம் உண்டமா, நான் ட்ரை பண்றேன். என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க நீ? ஹலோ ஐயா, கிளம்பிட்டீங்களா ஐயா? வந்துடுறேன், கூட்டிக்கிட்டு வரேன். பொறுப்பில்லாமமா? நான் ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்துட்டேங்க. அந்த மென்டல் டைரக்டர் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. நீ வந்தேதான் ஆகணும். நான் கண்டிப்பா வரணும்னா ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் நான் நிச்சயமா வரேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அவனை விட மாட்டேன். வேணாம் முத்தையா, அவன் நினைச்சா வரலாம். ப்ளீஸ் அமைதியா. வெட்டி சாக்கு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவளை விட மாட்டேன். போன். ஹலோ,
வேணாங்க ஐயா, பாவம் ஐயா. சின்ன சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் செய்வனெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அவன் துடிதுடிச்சு சாக காரணமா இருந்தவளை சும்மா விட மாட்டேன். சக்குச்சியை அடிக்கடி ஏவி விட்டா அது உங்க உயிருக்கே ஆபத்தாயிடுமையா. எடுக்கிறேன். இன்னும் 6 அமாவாசைக்குள்ள அவன் உயிரை எடுக்கிறேன். மணி இப்ப எடுக்க போற சீன் எதுடா? கல்யாண பொண்ணு சீன் தானா? சரி போ, எல்லாத்தையும் ரெடி பண்ணு. போ சார். சான்ஸே இல்லை சார், டயலாக் சூப்பரா இருக்கு சார். ஏய் தல்றா. அடடடடடடே, தேவதையே வர்ற மாதிரி இருக்கே. சும்மா அதிர்றது பாத்தியா? டே மணி, நான் தாண்டா இந்த தெலுங்கு பொண்ணுக்கு பல கெட்டப்புகளை கொடுத்து சாதாரண ஃபிகரை சூப்பர் ஃபிகர் ஆக்கி மதுரையில பிறந்த மாமனிதர் சார். கேட்டியா? அது இங்க பாருமா, நம்ம கை வச்சு நிறைய பேர் பெரிய ரேஞ்சுக்கு போயிருக்காங்க. இப்போ இந்த சீனு ஒரு எமோஷனல் சீனு. சரியா? போ டயலாக் பாத்துக்க. போமா. ரெடி கேமராமேன். சார், கல்யாண பொண்ணுக்கு கருப்பு சேலையா? ஏன்பா நீ ப்ரொடியூசர் வச்சால் தானே? ஆமா சார். அவ்வளவுதான். ஏன்பா இந்த படத்தோட டைட்டில் என்னன்னு தெரியுமா உனக்கு? தெரியும் சார். என்ன? கல்யாண பொண்ணுக்கு கருப்பு சேலை. ஆமா சார். அதானே? ஆமா. டைட்டில் இங்க தான் ரெஜிஸ்டர் பண்றோம். ஜஸ்டிஃபிகேஷன் சார். அதேதான். நீ எல்லாம் எப்பவுமே டைரக்டர் ஆக மாட்ட. போய் காஃபி கொண்டு வா. போயா கர்மா வந்துட்டான். மெண்டல் கிட்ட மாட்டிக்கிட்ட. பாமர்ஜி என்னடா வேடிக்கை பார்த்துட்டு கொண்டு வாங்கடா. ஏன்னா அவனே ஒரு லூஸ் டைரக்டர். ஆன் எந்துக்கு டிஸ்டர்ப் చేస్తావు? கல்யாண பொண்ணு கருப்பு சேலை கொடுப்பாங்களா பாவா? நீங்க எல்லாம் சேர்ந்து எனக்கு வெள்ளை துணி போட்டுருவீங்க போல இருக்கு. கடைசியில் அது வாங்குறதுக்கு கூட டப்பு இருக்காது. யோ என்ன மேக்கப் போட்டுட்டு இருக்க? ரெடி. ஷார்ட் ரெடி. வாங்க மேடம். மேடம் ஆட்டோகிராஃப் ப்ளீஸ். Thank you, ma'am. Ready. Mood. Clap in. Sound. By level, take 1. Clap. Action. கல்யாண மாப்பிள்ள ஓடி போயிட்டாரு. கல்யாண மாப்பிள்ள ஓடி போயிட்டாரோ? கல்யாண மாப்பிள்ள ஓடி போயிட்டாரா? கல்யாண மாப்பிள்ள ஓடி போயிட்டாரா? ஓடி போயிட்டாரா? ஓடி போயிட்டாரா? சார் கட் சொல்லுங்க சார். என்னப்பா இது இவ்வளவு ஓவர் ஆக்ஷனா சார் இருக்கு? பவர் ஸ்டார் நடிக்கதே பாக்குறாங்க, அதுக்கு இது பரவாயில்ல சார். அதெல்லாம் பாப்பாங்க சார். நான் போயிட்டு வரேன் சார். ஓகே, நான் தான் உனக்கு பிரேக் கொடுக்குறேன். ஓகே, ரெஸ்ட் எடுத்துக்கோ. பாலா அமீர்னு கூப்பிட்டாலும் கமிட் ஆயிராத. யோ ஆந்திராவாலா, பாத்தியா நீ ரொம்ப லக்கி ஃபெலோயா. எவ்வளவு எமோஷன் சீனு, எவ்வளவு எமோஷன்ஸ் இருக்கு. நானே அதை பார்த்து அழுதுட்டேன்னா சென்டிமெண்ட்ல ஒர்க் அவுட் ஆகி போயிருமியா. நாளைக்கு தியேட்டர்ல ஆடியன்ஸ் உருண்டு அழுக போறாயா. கதறி அழுவான் தெரியுமா? நானும் அழுதுகிட்டே தான் சார். அதான் நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் சொல்றேன் கேட்டுக்க. இந்த படம் சில்வர் ஜூப்ளி. அவ்வளவுதான், சில்வர் ஜூப்ளி. నన్ను చంపకుండా వీడు పోయేలాగా లేడు పిచ్చి నా కొడుకు. బావా షూటింగ్ అవటం. நீ அதை ஃபினிஷ் பண்ணிட்டு போய் பாடு. எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. சரி, நீ போய் படுத்துக்கோ. நான் போய் படுக்கிறேன்.
குட் நைட். குட் நைட். ஹலோ மேடம் காலைல 5 மணிக்கே ரெடியா இருங்க மேடம். 6 தானே சொன்னீங்க? டைரக்டர் பிளானை சேஞ்ச் பண்ணிட்டாரு மேடம். சரி ஓகே. தானே அலாம் வச்சேன். என்னாச்சு?
என்னப்பா இந்த நேரத்துல வந்திருக்க தம்பி? நீ கிளம்பு தம்பி, பொழுது விடிஞ்சதும் நான் வரேன். மரத்துல ஜீவன் இல்ல. பூவுல வாசனை இல்ல. வீட்டுக்குள்ள பயங்கரமான ஒரு சக்தி இருக்கு. உன்னை கூப்பிட்டது அதுக்குதான் சாமி. தாயத்தினா நானே கட்டிடுவேன்ல. அவங்கள கூப்பிடு. ஏமா இவர்தானா? ஆமா கண்ணு. பெரிய மந்திரவாதி அம்மா. பில்லி சூன்யோ ஏவல் இப்படிப்பட்ட கெட்ட சக்தியை ஓட ஓட விரட்டுறதுல கெட்டிக்காரரு. என்னடா இதெல்லாம்? எல்லாம் உன் நல்லதுக்காகத்தான் அம்மா. எனக்கு எதுவும் ஆகல சுப்பு. ஆகிருக்கு. எனக்கு எதுவும் ஆகலைங்க. ப்ளீஸ் அம்மா, எனக்காக கொஞ்சம் பொறுத்துக்கோ. அட எனக்கு எதுவும் ஆகலைங்கற. ஐயோ அம்மா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. உன் கால்ல வேணா விழற. கொஞ்சம் கோஆபரேட் பண்ணு ப்ளீஸ். சுப்பு ப்ளீஸ் சுப்பு. அம்மா அம்மா, இந்த ஒரே ஒரு தடவை. சுப்பு ப்ளீஸ். நீ சம்மதிக்கலன்னா செத்து போயிருவேன். இது சத்தியம். சரின்னு சொல்லு. சரி ஓகே, நான் என்ன செய்யணும்? சக்கரத்துல போய் உட்காரு. மூணு தடவை தூணு துப்பு. தூ தூ தூ. என் கை மேல உன் கைய வை. என்னையே பாரு.
என்னாச்சு? சாவ பாக்குற வரைக்கும் அடங்காத சக்குச்சியை இவ மேல ஏவி விட்டுருக்காங்க. சக்குச்சி? சக்குச்சி? சக்குச்சியா? பயங்கர ஏவல் சக்தியான சக்குச்சியை உன் மேல ஏவி விட்டுருக்காங்க. அது உன்னை பிடிக்க நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கு. அது உன்னை பிடிச்சிருச்சுன்னா அதை தடுக்க யாராலையும் முடியாது. அது நடக்கிறதுக்கு முன்னாடி கிளம்புங்க. சக்குச்சியை உன் மேல ஏவி விட்ட மகா மந்திரவாதி யாருன்னு தேடி கண்டுபிடிங்க. போறப்படுங்க, கிளம்புங்க. என்ன செலவானாலும் பரவாயில்ல சாமி, நீங்களே ஏதாவது செய்யுங்க. ஏவி விட்ட அந்த மந்திரவாதியை தவிர இந்த பூமியில் அதை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. லேடி சூப்பர் ஸ்டார் ஆனதுக்கு அப்புறமும் நீ இன்னும் நிலா வெளிச்சத்துல வெளியில படுக்கிறத மறக்கவே இல்லாமோ? ஸ்டார் ஆயிட்டா எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் மறந்துடணுமா? அப்ப தினமும் பௌர்ணமியா இருந்தா தினமும் நான் வெளியே படுப்பேன். என்னடா? என்னன்னு தெரியலமோ, காதுக்குள்ள ஏதோ போயிருச்சு. இங்க வந்து படுத்துக்கோ. பரவாயில்லமோ, நான் கீழே படுத்துக்கிறேன். வந்து படுறா மடையா. நீ தூங்கு அம்மா. கண்ட கண்ட பூச்செல்லாம் காதுக்குள்ள போனா மாஸ் ஹீரோ இல்ல, செவிட்டு ஹீரோ தான் ஆக முடியும். ஐயோ, அப்ப நான் மேலேயே படுத்துக்கிறேன்ப்பா. அம்மா, அம்மா என்னாச்சு அம்மா? ஒன்னும் ஆகலடா, ஏதோ பேட் ட்ரீம். நீ படு சுப்பு. யோ ப்ரொடியூசர் அசிஸ்டன்ட், ஹீரோயின் எங்கயா? இதோ ரெடி ஆறேன். 3 சீன் எடுத்து முடிச்சாகணும். போ சீக்கிரம் கூட்டிட்டு வா. போ கூட்டிட்டு வாயா. சரி சார். போய் கூட்டு வாயா. வந்துட்டாங்க சார். வந்துருச்சா? வந்துட்டாங்க சார். இந்த சீனுக்கு ரெடி ஆக சொல்லு போ. டேய் மணி, போய் ஃபாலோ பண்ணிக்க. சரிங்க சார். குட் மார்னிங் மேடம். Good morning. இந்த சீன் ஃபுல்லா சிங்கிள் ஷாட் பிளான் பண்ணிட்டாரு. பாத்துக்க சொல்லிட்டாங்க. ஓகே. சிங்கிள் ஷாட்ல எடுப்பாரா? அதெல்லாம் எடுப்பார். மேடம் குட் மார்னிங். குட் மார்னிங். யோ கேமராமேன் ரெடியா? இன்னும் எவ்வளவு நாள் ஆகுங்க? டோட்டலா 60 days போதும். நீங்க இப்பவே 90 days ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 30 நாள் ஆகும் போல இருக்கு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. நான் மேனேஜர் கிட்ட பேசுறேன் ப்ளீஸ். பரவாயில்ல சார். அது சரி, இந்த மெண்டல் டைரக்டர் எங்க புடிச்சிங்க? ஃபர்ஸ்ட் படம் ஹிட் கொடுத்தான்னு புக் பண்ணிக்கிட்டேன். இப்போ கர்மா அனுபவிச்சுனானே. எடுத்ததே எடுத்துட்டு இருக்காருங்க மறுபடியும். நீங்க என்கிட்ட சொல்லிட்டீங்க, ஆனா என் கஷ்டத்தை யார்கிட்ட சொல்லணும் மேடம்?
என்னாச்சு மேடம்? ஒன்றும் இல்லை சார். டாக்டருக்கு ஃபோன் பண்ணுமா? பரவாயில்ல. பிளட் மேடம். மேடம் மேடம் என்னாச்சு? மேடம் என்னாச்சு? மேடம் டாக்டர். கொடூரமா இருக்கு. கொலை நடுங்குது. 2 சூரியன்கள் அஸ்தமிக்குது. அந்த கண்கள் உடல் முழுக்க ரத்த புள்ளிகள். இத தடுக்க முடியாதா? அது சக்கோச்சி. யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. அதை ஏவின மந்திரவாதி கால்ல போய் விழுடா. சீக்கிரம் போய் விழு. டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட்ஸ்ல கூட எதுவுமே இல்ல சுப்பு. டாக்டர் ரிப்போர்ட்ல எல்லாமும் தெரியாதம்மோ. உனக்கு எல்லாமே டவுட் தான். உண்மையை உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலம்மோ. அந்த தாயத்துக்காரி சிவகாமி சொன்னது எல்லாம் நடக்குது. அந்த மந்திரவாதி யாருன்னு தெரியல. எப்ப என்ன நடக்கும்னு புரியல. சரி, பிள்ளி சூனியம் வைக்கிற அளவுக்கு உன் மேல யாருக்கு கோவம்? அம்மா 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 சுப்பு வரலையா? மருந்தை விட மந்திரத்தை அதிகம் நம்புறவன் எந்த காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கானோ என்னவோ. மந்திரங்கள், தந்திரங்கள், பிள்ளி சூனியங்கள் இதெல்லாம் இல்லங்கிறியா ஜெயா? அவன் பைத்தியம் உனக்கு பிடிச்சிருச்சுடி. பைத்தியக்காரத்தனம்னா அப்ப நான் ஏன் இங்க இருக்கேன்? எந்த பவரும் இல்லைன்னா அந்தரத்துல என்னை யார் தூக்கி எறிஞ்சது? ஒரு செகண்ட்ல எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. குட் மார்னிங். எப்படி இருக்கு? பரவாயில்ல. ஓகே. நமஸ்தே மேடம். ஹாய், உட்காருங்க. பரவாயில்ல, எப்படி இருக்கு உங்களுக்கு? பரவாயில்ல, நல்லா இருக்கேன். அன்னைக்கு பிளட் வாமிட் ஆனதுல இருந்து ரொம்ப பயமா இருக்கு.
நீங்க சீக்கிரமா குணமாகணும். டாக்டர் 1 வீக் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியா போயிடும் சொன்னாங்க. அதுக்குள்ள ஆல்ரெடி ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. ஒக்க சாங்கு கொஞ்சம் சீன் பேலன்ஸ் இருக்கு. என்னிடமையும் கொஞ்சம் யோசிங்க மேடம். அவங்க ப்ராப்ளம் என்னன்னு தெரியாம பேசுறீங்க. மெடிக்கல்ல இருக்கிற எல்லா டெஸ்டும் நாங்க எடுத்து பார்த்துட்டோம். அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு எங்களால கண்டுபிடிக்க முடியல. அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுன்னு நாங்க எல்லாம் குழம்பி போயிருக்கோம். நீங்க என்னடா சாங்க அது இதுன்னு வந்து பேசுறீங்க? டாக்டர் ப்ளீஸ், அவரோட பொசிஷன் அந்த மாதிரி. அப்போ உங்க உடல்நல? என் பிரச்சனை எப்படி இருந்தாலும் ப்ரொஃபஷனல் கமிட்மெண்ட் ரொம்ப முக்கியம். சார், சாங்குக்கு ஏற்பாடு பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. பாவா, நம்ம சாங்ல யூஸ் பண்ண ஐஸ் எல்லாம் இவனே உறிஞ்சிர பாவா. நீ ஒனியா? அவன் இந்த படத்தால என் உயிரையே உறிஞ்சிட்டு இருக்கான். ஐஸ பத்தி சொல்ற விடியா? சார் வணக்கம் சார். வாப்பா வாப்பா. என்னப்பா டயலாக் பேசுவியா? பேசுங்க சார். நல்லா பேசுவியா? பேசுங்க சார். எங்க பேசிக்கே பாப்போம். ஏ மக்கு பயலே மக்கு பயலே. நீ இதுவரைக்கும் பார்த்தது 3 சிங்கம் தான். நீ பார்க்காத இன்னொரு சிங்கம் இருக்கு. இந்த படத்துல கேரக்டர்ல முடிஞ்சு போச்சு. இன்னும் ஏன் செலக்ஷன்? எங்க இருக்க பாவா நீவு? அது நம்ம படத்து செலக்ஷன் கிடையாது. அவன் அடுத்த படத்த செலக்ஷன் நம்ம செலவுல வச்சுக்கிட்டா. வேற படத்துக்கு மன ஷூட்டிங்ல செலக்ட் பண்றான். அர்த்தமே எனக்கு. என்னடா மணி, ஒருத்தன் நக்சலைட்ன்றான், ஒருத்தன் போலீஸ்ன்றான். என்னடா நடக்குதுங்க? ஒருவேளை ஒரிஜினலா இருந்தா இருப்பாங்க சார். நீ நடிப்பா. சரி, அப்புறம் நான் ப்ரொடியூசர் சார். வாங்க. அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, ரிக்வெஸ்ட் பண்ணி கூட்டி வந்திருக்கேன் சார். மொத்த யூனிட் வெயிட் பண்ணு சார். சாப்பாடு டைம் கூட ஆயிடுச்சு சார். ப்ளீஸ் சார், வாங்க சார். பணம் போடுறவனே சினிமால மதிக்கவே மாட்டாங்களே. இப்போ என்ன உங்களுக்கு ஷூட்டிங் தானே நடத்தணும்? பாட்டு தானே? ரெடி, சவுண்ட். ஐஸ் ஐஸ் தின்னுக்கோ தின்னுக்கோ. ஐஸ் ஐஸ் தின்னுக்கோ தின்னுக்கோ. பேபி பாய் உன்னு நீ நாக்கு கூசும். ஐஸே நான் தான்ப்பா, அத நீ வாங்கிப்போ. என் உடம்புல தீ பிடிக்க நீயும் முரசிக்கோ. ஐஸ்ல நெருப்பு இருக்கு, சில வயசுல நெருப்பு இருக்கு. நெருப்போடு நெருப்பாகி என்னோடு கலப்பாய் நீ. நிலவெனும் ஐஸ் தின்ன சூரியனும் எங்காதா. ஆசையை அடக்காதே, ஐஸ் ஐஸ் வாங்கிக்கோ. செல்ல பையா உருகும் முன்னே உறிஞ்சிக்கோடா, கடிச்சிக்கோடா, எச்சு வச்சுக்கோ. கை வச்சு பார், நீ கதகதப்பாகலாம் ஐஸ்ல. சரியா தவறா வரைமுறை ஏதடா, தடைகளை உடையடா. சூடாகும் பருவ காய்ச்சலுக்கு தூதாக வச்சிருக்கோம் ஐஸ் தாரே. ஐஸ்ல கிக் இருக்கு, ஐஸ்ல ருசி இருக்கு. தினம் தினம் தின்னாலே தூக்கத்தில் சுகம் இருக்கு. இளமை தாலாட்டி பாலை தாயேண்டா. குச்சி ஐஸ் நீ தந்தா தேங்க்ஸ் சொல் வேண்டா. செல்ல பையா உருகும் முன்னே உறிஞ்சிக்கோடா, கடிச்சிக்கோடா, எச்சு வச்சுக்கோ. ஐஸ் தான் தின்னுக்கோ வா, ஐஸ் தான் தின்னுக்கோ வா. அட வீதியில போகுது ஐஸ் வண்டி ஒண்ணு, ஆசைய வந்து வாங்குடா. ஓ உதட்டுல வச்சு உறிஞ்சு பாருடா, சூடு தொணிஞ்சு போகுண்டா. யாரும் தின்ன ஐஸ் கட்டினா, அட பொத்தி வச்ச பனிமலைனா. என்ன நீ தூண்டி விட்டுதான் உள்ளுக்குள்ள தீய முட்டுடா. இப்போ நீ விட்டு விட்டனா பின்ன சந்த சந்த தேடி அலைவ. உருகும் முன்னே உறிஞ்சிக்கோடா, அடிச்சுக்கோடா, எச்சு வச்சுக்கோ. ஐஸ் தான் தின்னுக்கோ வா, ஐஸ் தான் ஐஸ் 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 ஐஸ். தின்னுக்கோ 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 தின்னுக்கோ. ஐஸ் 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 ஐஸ். தின்னுக்கோ 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 தின்னுக்கோ. அந்த மந்திரவாதி கால்ல போய் விழு.
ஒரு பிரபல நடிகையை தன் மனக்கோவிலில் தெய்வமாக நினைத்தான் அந்த இளைஞன். தான் தெய்வமாக நினைத்த அந்த நடிகைக்கு ஒரு காரை பரிசாக வழங்க நினைத்தான். காரும் வாங்கினான். அதற்கு பிறகு நடந்தது என்ன? அந்த நடிகையின் மீது கொண்ட அபிமானமே அவன் உயிரை எடுத்தது எப்படி? ஏண்டா மணி சார், என்ன பார்த்து இந்த ஹீரோயின் என்னடா சொல்லுது? அது எப்படி சார் சொல்றது? எல்லாரும் முன்னாடி உங்களை மென்டல்னு சொல்லுங்க சார். அப்படியா? என்ன பார்த்து மென்டல் சொல்றாளா? இப்ப காட்டுறேன்டா ஒரு மென்டல் என்ன பண்ணுவான்னு. ஏரா பாமர்தி, புதுசா 4 படம் ரிலீஸ் ஆச்சுல, டாக் எப்படி இருக்கு? ஒன்னும் இல்லப்பா, ஒரு படத்துல ஃபைட் நல்லா இருக்கா, ஒரு படத்துல செட் நல்லா இருக்கா, ஒரு படத்துல ஹீரோயின் நல்லா இருக்கா. மொத்தத்துல டைரக்ஷனையோ கதை பத்தியோ பேசல. సరుకు இருந்ததானே బావా? అవునరా బామర్ది, నువ్వెప్పుడా చెప్తా కదా? நல்ல சீடிக்காக வெயிட்டிங் பாவா. பெரிய டைரக்டரா பேர் வாங்கணும்ல. என்ன ரெடி தானா? ஓகே, என்னமா ரெடியா நீனு? ஓகே, இப்ப சீன் என்ன எடுக்க போறோம்னா, அன்னைக்கு அந்த கல்யாண மாப்பிள்ள ஓடி போயிட்டான்னு சொன்னோம்ல, இன்னைக்கு அந்த கல்யாண மாப்பிள்ள செத்து போயிட்டான். செத்து போயிட்டா உனக்கு துக்கம் தானே? அப்ப நீ என்ன பண்ணணும்? அழுகணும், அதிகமா அழுகணும். கண்ணில் கிளிசர்லாம் போடக்கூடாதாமா, உள்ள இருந்து அழுகணும், நல்லா பொங்கி அழுகணும். நீ அழுகிறத பார்த்து தியேட்டர்ல ஆடியன்ஸ் மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லாரும் அழுகணும். எப்படி? அழுது காட்டு. மனோகரா கண்ணாம்பா மாதிரி அழுது காட்டு. எந்திரி, போ 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 போ, தயாராகு, போ போய் நடி. என்னையமா மென்டல்ன்ற? இந்த மென்டல் என்ன பண்ணுவான்னு உனக்கு இப்ப காட்டுறவா. ரெடி, பை 4 டேக் 1 ஆக்ஷன். ஓடி போன கல்யாண மாப்பிள்ள செத்து போயிட்டாரா? கட். என்னம்மா நீ ரொம்ப எமோஷனலா உன்னை நான் பண்ண சொன்னேன். ஓகே, சொதப்பாத, ஒழுங்கா பண்ணு. ஓகே, ஆக்ஷன். ஓடி போன கல்யாண மாப்பிள்ள செத்து போயிட்டாரா? கட். என்னம்மா உன்னை ஹெவியா இல்லாம பண்ண சொன்னேன். ஹெவியா தானே சார் பண்ணாங்க. அது உன் ரேஞ்சுக்குப்பா. உனக்கு மூளை இருக்கா? உனக்கா? ஓகே சார், ஓகே. என்னப்பா இந்த மாதிரி ஹீரோனை எங்க இருந்து பிடிச்சீங்க? என்னையோ மென்டல்ன்றா, இரு உன்னை வச்சுக்கிறேன். ரெடி ஒன் மார். ஓடி போன கல்யாண மாப்பிள்ள செத்து போயிட்டாரா? ஓடி போன கல்யாண மாப்பிள்ள செத்து போயிட்டாரா? ஓடி போன கல்யாண மாப்பிள்ள செத்து போயிட்டாரா? கட் சொல்லுங்க சார், இது செத்துரும் போல இருக்கு. என்னம்மா நீ எத்தனை தடவை தான் உங்கள்கிட்ட சொல்றது? கண்ணாம்பா மாதிரி ஹெவி ஆளுமான்னா ஹன்சிகா மாதிரி மெதுவா அழுகுற. இப்ப புரியுதா உனக்கு? என்ன இப்படிதான்? அதான் பாம்பேல இருந்து கூட்டு வாங்க கேட்கிற நீ. உன்னை எல்லாம் வச்சு படம் எடுக்கிறேன் பாரு. சரி, இந்த விட்ட கரெக்டா பண்ணு. ஒரு நிமிஷம் ஒரு வேலை பண்ணு. அது நீ என்ன நீ நல்லா உள்ள போய் அங்க இருந்து வா. கதவை மூடிட்டு வரவா இல்ல கதவை திறந்துட்டு வரவா? ஆமா, அதுதான் சொல்றேன். உள்ள இருந்து வானா கதவு மூடாம வந்தா எப்படி தெரியும்? கதவை மூடிட்டு தான் வரணும். என்ன புரியுதா? இவளையெல்லாம் வச்சு படம் எடுத்ததுக்கு ஒரு அரசியல்வாதி பையனை வச்சு பிகேன்னு ஒரு படம் எடுத்திருக்கலாம். ஆக்ஷன். கொஞ்சம் ஹெவியா சொல்லுங்க சார், உள்ள போயிருக்குல்ல. ஆக்ஷன். இந்த தெலுங்குக்காரங்கள்ட்ட மாட்டிக்கிட்டாலும் இப்படிதாயா? சும்மா தெலுங்கு திட்டாதீங்க சார். எங்க காசு சாப்பிட்டு எங்களையே திட்டுறீங்க. இவ வரமாட்டா. நான் இப்ப காட்டுறேன் அவனுக்கு டைரக்டர் யாரு. என்ன ஆக்ஷன் புரியல உனக்கு? காது கேட்கல இல்ல செவுடா? ப்ரொடியூசர் லட்சமா வாங்கல. நடிக்க வரதுக்கு முன்னாடி நாயோட சண்டை போட்டு கூட சாப்பிடுறது. நடிக்க வந்ததுக்கு அப்புறம் ஜூஸ் கூட 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் வரணும். அதே போல நடிச்சு சொல்லணும்ல. மணி, உங்க மென்டல் டைரக்டர் இந்த மாதிரி கத்துறான். ஒருவேளை அடிக்கிறாள் என்ன?
போறோம்? இதுக்கப்புறம் எந்த தப்பும் நடக்காம தடுக்க. உனக்காக தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அம்மா மேல எந்த தப்பும் இல்ல, எல்லா தப்பும் என்னோட தான். அதான் முத்தையா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கலான்னு வந்தோம். எங்க இருக்காரு? கால்ல விழ போறியா? ஏன் கூட வா. ஏவி விட்ட அந்த மந்திரவாதியை தவிர இந்த பூமியில அதை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. பயமா இருக்குடா.
நான் செத்து போயிடுவேனா? நீ எதுக்கும் பயப்படாதம்மா, உனக்கு ஒண்ணும் ஆகாது. அப்படி நான் என்னடா தப்பு பண்ணேன்? என்னாச்சு சுப்பு? ஏதோ அடைக்குதுன்னு நினைக்கிறேன், இரு பாக்குறேன். அஞ்சு நிமிஷம் பொறுத்துக்கோ அம்மோ, ரெடி ஆயிடும். நம்ப முடியல. எவ்வளவு பெரிய நடிகை யா ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க. இப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே. மேடம், ஐயோ மேடம், என்ன சாப்பிடுறீங்க மேடம்? காபி, ஹார்லிக்ஸ், பூஸ்ட், போன்விட்டா, சாயா, என்ன சாப்பிடுறீங்க மேடம்? சொல்லுங்க மேடம். வாட்டரா? கொஞ்சம் இருங்க மேடம். வாட்டர். இந்தாங்க மேடம். இந்த பக்கம் என்ன மேடம், ஏதாவது ஷூட்டிங் நடக்குதா மேடம்? என்ன படம் நடிக்கிறீங்க மேடம்? ஹீரோ யாரு மேடம்? ஐயோ, தண்ணி குடிக்கிற அழகடா அப்பா. மேடம், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டுமா மேடம்? நீங்க தண்ணி குடிச்சது ரொம்ப அழகா இருந்தது மேடம். சிக்கன் இல்ல சார். மட்டன் இல்ல சார். முட்டை பொரியல் இல்ல சார். வேற என்னடா இருக்கு? பொட்டக்காட்டுல அப்படி என்ன சார் இருக்கும்? கடலை முட்டை இருக்கு, கமுறு கட்டு இருக்கு. அடிங்க, நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? சிக்கன் மட்டன் இருக்கான்னு கேட்டேன்டா. டேய், சிக்கன் என்னடாச்சு? ஒண்ணு இல்லையாண்டா, ஆனா பொலன்னு மின்னுற மச்சான். டேய் மச்சான், சமடா வாங்கடா டேய். சார் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார். மேடம் ரொம்ப நல்லவங்க. உன் வேலையை பார்த்துட்டு போடா, விட்டா நான் தானுங்க. ஏய் போங்கடா. வாங்கடா வாங்கடா சீக்கிரம். ஏய் போடா. ஏய் போங்கடா, உன் வேலையை மட்டும் பாரு, மத்தத நாங்க பாத்துக்கிறோம். மேடம் ரொம்ப நல்லவங்க, சொன்னா கேளுங்க. அண்ணா வேண்டாண்ணா, இப்படிலாம் பண்ணக்கூடாதுண்ணா. அண்ணா நம்ம ஊர் பேர் கேட்டு போயிருந்தா. வேணா சொன்னா கேளுண்ணா. அண்ணா ப்ளீஸ்ண்ணா, சொல்லுங்கண்ணா. அண்ணா வேண்டாம் வேண்டாண்ணா. அண்ணா அண்ணா பாவண்ணா. அண்ணா மேடம் ரொம்ப நல்லவங்கண்ணா. ஹீரோயின் செமையா ரியாக்ஷன் கொடுக்கலாம் மச்சான். கண்ண திறமா, நடிச்சதெல்லாம் போதுமா? எங்களை கண்ணை திறந்து பார்க்க கூடாதா? டே சொல்லுங்கடா, கண்ணை திறந்து பாரு.
பயிற்சி. கடைசி நேரத்துல வந்திருக்கீங்க. சித்திரவதை பண்ணி ரத்தம் கக்க வச்சு உடம்புல இருக்கிற உறுப்புகள் எல்லாம் தனித்தனியா பிச்சு எடுத்து கொலை பண்ற சக்கோச்சியோடைய தடைய மீறி சிவபெருமானோட சக்தி இருக்கிற சுந்தர மகாலிங்க மலைக்கு போறது அவ்வளவு சுலபம் இல்ல. நாளைக்கு சூரியன் அஸ்தமனமாகிற வரைக்கும் சக்கூச்சிய கட்டுப்படுத்த நமக்கு ஒரு உதவி வேணும். சுவாமி, அந்த சக்குச்சிய நாளைக்கு சூரிய அஸ்தமனம் வரைக்கும் நீங்க தான் தடுக்கணும். சக்குச்சியை கட்டுப்படுத்த நினைக்கிறது உயிரோட விளையாடுற விளையாட்டு. உங்க சக்தி எனக்கு தெரியும் சுவாமி. இத நான் செஞ்சா என் உயிருக்கே கூட ஆபத்து வரலாம். அம்முவை காப்பாத்துற சக்தி உங்க ஒருத்தர்கிட்ட தான் இருக்கு சாமி. தயவு செஞ்சு என் அம்முவை காப்பாத்துங்க. செய்ய போறது சாதாரண வேலை கிடையாது. சக்குச்சியை கட்டுப்படுத்துறது. அப்படி கட்டுப்படுத்த நினைக்கிறது மரணத்தையே சக்கரத்துல உட்கார வைக்கிறதுக்கு சமம். சக்குச்சியை கட்டுப்படுத்துறத தடுக்க பிரேதாத்மாக்கள் படு பயங்கரமா முயற்சி செய்யும். எதிர்ப்பு சக்திகள் உங்களை வழிமாறி தடுமாற வைக்கும். என் வார்த்தை தான் உங்களுக்கு மந்திரம். அதை சரியா செய்யறது தான் தந்திரம். சாமுண்டி, அந்த ரத்த குண்டத்தை எடுத்தீங்க வை. அக்னியை எடுத்துக்கிட்டு வா. சக்குச்சியை நான் மந்திரத்தால கூப்பிட போறேன். சக்குச்சி அவ்வளவு சுலபமா வந்துடாது. நம்மளை தடுக்கிறதுக்கு ஏவல் சக்திகள் 8 திசையில இருந்து முயற்சி செய்யும். நான் அதுங்களை கட்டி போடுறேன். மீறி அவைகள் வந்தாலும் நீங்க நிக்காதீங்க.
கரலாம் கச்சி கரீலா விகாச்சி சகோச்சி ஆவாகம் ஹரே மந்திரம் மங்கம் பரீஷ் சிரது ஆவாகம். ஜரி விஜலி விகலார் நிஜா ஆவோகம் அஜய்மயம் மரூபம் பயம் பிசாசம் வகி ஆவோகம் விர்ஜனம் விதும் உதிரம் முஷி ஆவோகம் லலிம் மலிம் கலிம் வைட்டி வலு சகலம் சித்தம் ஆவாகம் ஆவோகம் ஆவாகம். ஹரியும் வந்தியும் சாக்கோச்சி குரு குரு ஸ்வாஹா. கரலாம் கச்சி கரேலா. சிக்கோச்சி கட விகட கோர ரூபிணி நேர்ம சகஜமானாய ஸ்வாஹா. விர்ஜனம் விதுர் விதுரா. கொடூர சக்திகளை கட்டுப்படுத்தும் ரத்த சாமுண்டி க்ளீம் க்ளீம் ஹோம் ரீம் ஐம் அகால கண்டா. யஜவீத்ரம் ஹிமா க்ரீம் சுரசுட்சமம் மம மம வசிம் குரு ஸ்வாஹா. அனைத்து துர்தேவதைகளும் கட்டுப்பட சுக்லாம் கலாம் கலீம். செப்பும் மந்திரம் அனைத்தும் பலிக்க அஜய்மயம் அரூபம் பயம் பிசாச்சம் விர்ஜனம் விதும் உதிரம் முஷி ஆவோகம். கடகட படபட நெடுமுடி உடிப்பட கடகட படபட நெடுமுடி உடிப்பட கடகட படபட நெடுமுடி. ரத்தத்திலவும் கைய மூக்கு. மந்திர சக்திகள் நிறைஞ்ச இந்த பழத்தை எடுத்துக்கிட்டு போ. என்ன நடந்தாலும் திரும்பி பார்க்காத. நானே கூப்பிட்டாலும் திரும்பி பார்க்க கூடாது. போ. சாமுண்டி. எழுந்துருமா, எழுந்துரு. மெதுவா எழுந்துரு. சுப்பு சுப்பு அம்மா. சுப்பு 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 சுப்பு. அம்மா, எனக்கு ஒண்ணும் இல்ல அம்மா. டைம் போய்கிட்டு இருக்கு. சீக்கிரம் கிளம்பு. நீ கிளம்பு. எனக்கு ஒண்ணும் இல்ல அம்மா. நீ கிளம்பு. ப்ளீஸ் சுப்பு, நீ வா. மகாதேவ சம்போ சங்கரா.
எழுந்துரு, சக்குச்சி நம்மள துரத்துது. சீக்கிரம் வா. யோசிக்காதம்மா, டைம் போய்கிட்டு இருக்கு. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. மகாதேவ சம்போ சங்கரான்னு சொல்லு. ஹர ஹர மகாதேவ சம்போ சங்கரா. சத்தமா சொல்லு. ஹர ஹர மகாதேவ சம்போ சங்கரா. சத்தமா சொல்லு. வா சுப்பு. சத்தமா சொல்லு. சத்தமா சொல்லு. சொல்லு. சத்தமா சொல்லு. சத்தமா சொல்லு. ஹர ஹர மகாதேவ சம்போ சங்கரா. 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 சொல்லு. ஹர ஹர மகாதேவ சம்போ சங்கரா. சொல்லு. ஹர ஹர மகாதேவ சம்போ சங்கரா. ஹர ஹர மகாதேவ சம்போ சங்கரா. சொல்லிக்கிட்டே வா. ஹர ஹர மகாதேவ சம்போ சங்கரா. சொல்லிக்கிட்டே. ஹர ஹர மகாதேவ சம்போ சங்கரா. சொல்லவே நிறுத்தாத. ஹர ஹர மகாதேவ சம்போ சங்கரா. 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 சொல்லு. ஹர ஹர மகாதேவ சம்போ சங்கரா. சொல்லு. ஹர ஹர மகாதேவ சம்போ சங்கரா. அப்படிதான். ஹர ஹர மகாதேவ சம்போ சங்கரா. ஹர ஹர மகாதேவ சம்போ சங்கரா. சொல்லு. ஹர ஹர மகாதேவ சம்போ சங்கரா. ஹர ஹர மகாதேவ சம்போ சங்கரா. ஒண்ணுல பக்கத்துல வந்துட்டோம். எழுந்துரு. ஒண்ணுல உனக்கு ஒண்ணுல எழுந்துரு. என்னால முடியல. ஹர ஹர மகாதேவ சம்போ சங்கர. ஹர ஹர மகாதேவ சம்போ சங்கர. சுவாமிஜியை கூட்டிக்கிட்டு வர, அது வரைக்கும் இங்கே இரு. எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும். ம். இந்தாம்மா தண்ணி, குடி. குடி. தாகமா இருக்குன்னு சொன்னியே, குடி.
भिभिसिका षण्डा उष्णीषी भूम नकसिका छण्डा भूम भिभिसिका षण्डा उग्राक्षी भूम नकसिका छण्डा उग्राक्षुनि आज्ञा उष्णाक्षुनि आना हे रक्ताक्षी हे क्षुद्राक्षी हे भस्माक्षी हे विसूची विसूची पिशाची 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 அகில உலகாரும் எங்கள் திருநீல கண்டா வெண்ணிறத்தில் திருநீரு உடல் முழுதும் கொண்டார் என் ஈசன் உன் நீயும் நடு நடுங்கி ஓட முக்கண்ணின் உக்கிரமதை தாங்காமல் தவிடு பொடியாக ஓம் நமச்சிவாய என்று என யாழும் தேவா காட்டேறி தனை அழிக்க கங்கையுடன் வாவா சுடுகாட்டில் வாழும் எங்கள் ஈசா உக்ரனே ருத்ரனே ஏழுலகை ஆளும் எங்கள் அர்த்தநாரீசா இவள் உடம்பில் உட்புகுந்த துர்சக்தியை விரட்டு அண்டமது நடு நடுங்க நீ எழுந்து வாவா என் நாடும் போற்றிடும் தென் நாட்டின் இறைவா அக்கிரமங்கள் அழிக்க உந்த நெற்றிக்கண் திறந்திடு அவளை உயிர் கேட்கும் துர் ஏவலை ஓட்டிடு சிவனை நம்பி கெட்டவர்கள் எவரும் இல்லை கேளு உன்னை அழித்து இவளை சிவன் காத்திடுவான் பாரு ஜடலசிக 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 தேவரா ஜடலசிக 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 தேவரா வருஷங்களுக்கு ஒரு தடவை சிவபெருமான் உச்சந்தலையிலிருந்து கங்கா தேவி அடக்க முடியாத சக்தியோட சிவபக்தர்களுக்கு காட்சி தருவா. அதை பார்க்கறதுக்காக யோகிகள், முனிவர்கள், அகோரிகள் தவம் கிடப்பாங்க. அந்த தரிசனத்தை பார்க்கும்போது ஏற்படுற பக்தி பரவசத்துல சொல்ற நமச்சிவாய மந்திரத்துக்கு முன்னாடி சக்கோச்சி ஏவல் இல்ல, எப்பேற்பட்ட துர்சக்தியும் தாக்கு பிடிக்க முடியாது. சரியான சமயத்துல நீ இங்க வந்த, கங்கையில நனைஞ்ச. இப்ப உன்னை பிடிச்ச எல்லா துர்சக்தியும் உன்னை விட்டு போயிடுச்சு. வணக்கம் சாமி. இன்னும் 15 நாள்ல குணமாயிடுவாரு சாமி. இவனை காட்டுக்கு வெளியே விட்டுருங்க. நீங்க புறப்படலாமா?
உன் பேர் என்ன தாயே? மங்களா.